So my name is Vikash Ramanathan. I head the sales at Alamo Accessorial. See, the earlier system was complicated. It is not very user friendly. Somewhere because day-to-day operations, people should be comfortable in operating the system. Somewhere our team felt that RSoft is more user friendly. So when we saw the demo, we liked it. So then only we subscribed to the RSoft. See, manually you can handle it when the number of leads are less. When you work as a brand and you get thousands of leads every day or a month, it is very, very difficult to handle it manually. Definitely, there must be a system. Initially, we also had this thought that handling manually was better. Excel sheets will give us the results, but over a period of time, it was proven wrong that we need a proper system. So that too, particularly at the time of launch, when we do a 360-degree campaign, there'll be leads pouring in from all 360-degree. So it all has to be captured properly, and it has to be serviced. So that way, a system is very, very important. Again, the integration helps. Integration of the leads that comes through Google and Facebook is also coming into the same bucket. So which helps us to segregate and call them immediately and reap the benefits. So that way it is very, very helpful. எங்களோட யூனிக்னஸ்ன்றது வந்து ஹோம் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ரெசிடென்ஷியல் ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸோ கமர்ஷியல், இந்த ஆங்கிளில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் திங்க் பண்ணுற கஸ்டமருக்கு ஸோ மோரோவர் நாங்கள் நிறையா வந்து கொண்டு போகணுன்ற ஒரு அந்த ஒரு டைரெக்ஷனில் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பேசிக் ரியல் எஸ்டேட்டுன்றதால நம்ம இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண வே ஆஃப் ஸ்டைல் வந்து எல்லாமே மேனுவலாக தான் நம்ம எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு கஸ்டமர் டீட்டெயில் அப்படி வருதுன்றது ஃபாலோப்பில் நாங்கள் மேனுவலாக ஒரு நோட் பேட்லேயோ இல்லை ஒரு டைரியிலையோ ஸோ இந்த மாதிரி மேனுவல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஸோ அதுலேருந்து தான் ஃபாலோஅப்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போது ஒரு 24 நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைக் RSoft ஸோ அவங்க கூட நம்ம டைப் பண்ணி ஸோ அதுலேருந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஈவன் ஒரு சிங்கிள் ஃபாலோஅப் கூட மிஸ் ஆகாமல் ஸோ அதிலேருந்து கொஞ்சம் நீட்டாக நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ மெயினாக வந்து இதில் வந்து இன்புட்ஸ்னு எடுத்துக்கிறது என்னென்னா எங்களுக்கு இது ஃபாலோஅப்பில் நிறையா லேகிங் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃபாலோஅப்பை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு மேபி அதில் வந்து சில டைம் RNRல இருக்கும். அந்த RNR ஃபாலோஅப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இவங்க வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷனில் எல்லாமே நீட்டாக டே பை டே, வீக் ஆன், ஸோ இதில் வந்து வீக் எண்டு இதிலெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமாக நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம டேரெக்டாக இல்லைனாலும் நம்ம அட்மின் டீம் வந்து அதை மைனூட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. RNRல லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஃபாலோஅப் என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்டடில் என்ன எவ்வளோ லீட்ஸ் இருக்குது, நாட் இன்ட்ரெஸ்டடில் எவ்வளோ லீட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியுது. ஒவ்வொரு டீம் கூடயும் நம்ம ஈஸியாக வந்து காண்டாக்ட் பண்ணி அதை ஷார்ட் அவுட் பண்ண முடியும், ஷார்ட் லிஸ்ட் பண்ண வேண்டியது ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. ஸோ மெட்டா ஆட்ஸ் வந்து நாங்கள் யூஸ்வலாக ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். பட் என்னென்னா அதிலிருந்து எங்களுக்கு வர லீட்ஸை வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக டே பை டே வந்து மார்னிங் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி இவ்வளோ லீட்ஸ் வந்திருக்குன்னா அந்த லீட்ஸை ஸோ டீம் வாய்ஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து அதிலிருந்து நம்ம ஃபாலோஅப்ஸ் கொண்டு வருவோம். பட் இப்போ வந்து என்னென்னா எங்களுக்கு ஆல்ரெடி CRM கூட நம்ம டைப்பில் இருக்கிறதால அதில் இன்டெகிரேஷன் பண்ணிடுறோம் நம்ம. ஸோ அதனால் லீட்ஸ் வந்து டேரெக்டாக லேண்ட் ஆகிடுது. ஸோ 1-to-1 இப்போ பையர் டு சேல்ஸ் டீம் ஸோ அவங்க கூட ஈஸியாக நம்ம வந்து ஃபாலோஅப் சிஸ்டமை இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியுது. ஸோ அதனால் ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா நமக்கு ஒரு காலாக இருக்கட்டும், லீடாக இருக்கட்டும், ஸோ நம்ம ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் டீமுக்கு அலாட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம்ன்றது வந்து நமக்கு ஒரு 1 hours 2 hours 3 hours அந்த லேக் இருக்கும். பட் வீக் ஆஃபில் இருக்கும்போது ஸோ சரியாக காண்டாக்ட் பண்ண முடியாது. இப்போ IVR காலாக இருந்தால் இமிடியேட்டாக நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுது. ஸோ 1-to-1 கஸ்டமர் கால் பண்ணுறாங்க, உடனே நம்ம சேல்ஸ் டீம் இன்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதே லீடாக இருக்கும், ஸோ அவங்க டேரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த டைம் ஃப்ரேம் நமக்கு இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ண முடியாது. மேபி ஒரு பையர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். பட் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது என்னென்னா அந்த டைமில் நம்ம ரீச் பண்ண முடியாது. அதனால் ஒரு கஸ்டமர் நம்ம ரீச் பண்ணும்போது மேபி அவங்க பிஸியாக இல்லலாம், மேபி அவங்க வேறு ப்ராப்பர்ட்டி வேறு பில்டர் கூட டைப் ஆகிடலாம். ஸோ அந்த லேக் இருக்கும். பட் இப்போ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி ஸோ ஈஸியாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி அவங்கள நம்ம ஃபாலோஅப்பில் வச்சுக்க முடியுது. ஸோ ஆக்சுவலாக இதில் மோரோவர் நம்ம இப்போ சென்னை மார்க்கெட் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பில்டர்ஸ், நிறைய ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க.
பட் என்னன்னா மேனுவலாக தான் மேக்ஸிமம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% வந்து மேனுவலாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேனுவலாக யூஸ் பண்ணும்போது என்னன்னா நிறையா வந்து ஃபாலோ மிஸ்ஸிங் ஆகும், கஸ்டமர்ஸ் மிஸ்ஸிங் ஆகும். அதை நம்ம சரியான வந்து ட்ராக் பண்ண முடியாது. பட் இது வந்து நம்ம ஒரு ஆர்சாஃப்ட்டு ஒரு ப்ரோக்ராம்குள்ளே வரும்போது ஸோ அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். எந்த கஸ்டமர் மிஸ் ஆனாலும் ஈஸியாக வந்து நம்ம வந்து ரிவன் பண்ணி கொண்டு வரலாம். இன்னொன்று நமக்கு வந்து ரீடார்கெட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஆல்ரெடி என்கொயரி பண்ணியிருக்காங்க, இன்னும் அந்த கஸ்டமர் திரும்ப என்கொயரி பண்ணும்போது அது எந்த ப்ராஜெக்ட்டுக்காக என்கொயரி பண்ணியிருக்காங்க, ஸோ அது எந்த பட்ஜெட்டுக்கு என்கொயரி பண்ணியிருக்காங்கன்றதை ஈஸியாக நம்மளால் ரிவன் பண்ண முடியுது. ஸோ இது மேனுவலாக நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியாது. மேபி அந்த டைரியோ அந்த நோட் புக்கோ நோட் பேடோ மிஸ் ஆகிடும், நமக்கு தெரியாது. பட் இந்த ஃபாலோஅப் இந்த சிஸ்டமில் நம்ம வரும்போது நமக்கு எல்லா டேட்டாஸுமே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும் நமக்கு. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. என் பேர் ஏங்கல்ஸ் கிருஷ்ணமூர்த்தி, டிடபிள்யூ குரூப் ஆஃப் கம்பெனிஸோடைய ஃபவுண்டர். இப்போ நம்ம ஆர்சாஃப்ட் பார்த்தோம்னா, நான் ஆக்சுவலாக 5 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம காரல் பேபிலோன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டில் இட்ஸ் 89 அப்பார்ட்மெண்ட்ஸ் டோட்டலாக. ஸோ அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பிகினிங்லேயே ஆர்சாஃப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். டெலிகாலிங்லேருந்து நம்ம ப்ரீ சேல் அண்ட் போஸ்ட் சேலுக்கு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இட்ஸ் ஒரு ஆன் டேபிளில் உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்டிங்கும் வரும் அண்ட் வெரி அக்யூரசி. நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு அதோடைய ஓல்டு டேட்டாஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம கன்வென்ஷனல் மெத்தட் பண்ணதை விட நம்மளோட இதில் பண்ணும்போது ரொம்ப அக்யூரசி இருக்கும். நம்ம அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் அந்த டைமில் சிஆர்எம் யூஸ் பண்ணல. ஆர்சாஃப்ட்டும் வெரி நியூ. அப்போ அந்த டைமில் ரொம்ப ஏர்லியாகவே அவங்க வந்துட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக சிஆர்எம் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பிகினிங் டைம்லேயே ஆர்சாஃப்ட் வந்து சிஆர்எம் வந்ததில் எங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம சிஸ்டமில் பார்க்கும்போது நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், எதை ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாஃப்ஸோடைய ரிப்போர்ட்டிங்கை வந்து நம்ம முன்னாடி வந்து கேட்போம். ஒருத்தருக்கு 2 பேர் அவங்களே வந்து ரிப்போர்ட்டிங் வந்து அவங்க ஆக்சுவலாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ அதை முழுசாக சொல்லுவாங்களான்னு நமக்கு தெரியாது. தே டோன்ட் நோ, மேபி அவங்க கரெக்டாக டெலிவரபிள்ஸ் இருக்காது. இப்போ நம்ம சிஸ்டமில் இருக்கும்போது அவங்களாலே அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை பார்த்துக்க முடியுது. ஸோ தட் அவங்க நம்ம ஸ்டாஃப்ஸே வந்து அவங்க யாரெல்லாம் இதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ் அவங்களே பார்க்குறாங்க. லைக் ஆடியோவை கேட்குறாங்க. ஸோ அவங்களே செல்ஃப் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஓவராலாக வந்து இது நம்ம ஒரு டேட்டாஸை அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப இதுவாக பெட்டராக இருக்குது.